வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? போன வாரம் தேனை பற்றி சொல்லியிருக்கோம். தேனுடைய யூஸ் எப்படி, என்ன ஏதுங்கிறதெல்லாம் அது நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. தேன் வந்து நிறைய வேலை பண்ணும். அது மெடிசன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒன் பை ஒன் சொல்லிட்டு வரேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நம்ம இம்யூனிட்டினா உடலில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாருக்குமே வந்து இருக்கணும். அது இன்றைக்கி எல்லா நோயும் வரதுக்கு காரணமே நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதுனால தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். நமக்கு வந்து ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி தெரியணும். இப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னீங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு 4 அல்லது 5 சாம்பார் வெங்காயம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். அந்த சாம்பார் வெங்காயத்தை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. காலையில் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு 40-48 நாள் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியானது உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது நோய் வரதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ வயிற்று வலி இருக்கலாம், தலைவலி இருக்கலாம், பிளட் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கலாம், நரம்பு பிரச்சனை இருக்கலாம். எதுக்காகத்துமே உங்களுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் நல்ல வேலை செய்யும். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் உடம்புல. இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு ஜுரம் வந்தால் 2 மாத்திரை போட்டால் சரியாகாது, 4 மாத்திரை போடணும். சாம்பார் வெங்காயம் நீங்கள் எடுத்திங்கன்னா 1/2 மாத்திரை போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி தான் உங்களுக்கு. அதை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை எடுங்க டெய்லி. அதை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் காலையில் வந்து எல்லாருமே வந்து ஒரு 6 மணிக்குள்ளே எழுந்துக்கிற பழக்கத்தை வச்சுக்கோங்க. 6 மணிக்குள்ளே எழுந்துக்கிறதுல என்னெல்லாம் கிடைக்கும்னா பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கும். எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மணி 6 மணிக்குள்ளே எழுதுக்கிறவங்களாம் நீங்கள் பாருங்கள், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. உங்களுக்கு மெடிசனே எடுத்துக்க தேவையில்லை. இப்போ 5 மணிக்கு நீங்கள் எழுந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஏதாவது பண்ணணும். அப்போ என்ன பண்ணுங்கள்? இந்த மாதிரி சில விஷயம் பண்ணுங்கள். கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுங்கள், ஒரு சில எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேவைப்படும். இந்த வாட்டி வந்து சாம்பார் வெங்காயத்தை பற்றி சொல்லிட்டு விட்டுட்றான்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு வாரம் ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். மெடிசனை பற்றி நம்ம 2 மாதம் கழிச்சு நம்ம பேசிக்கலாம். அது தேன் சொல்லியிருக்கேன், சாம்பார் வெங்காயம் சொல்லியிருக்கேன். சரியா? ஓகே, நன்றி.